டயலாக் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் நிர்மல். இன்றைய நேர்காணல்ல நம்மோடு குமரேசன் அவர்கள் இணைந்திருக்கிறாரு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுடைய வாக்கு பதிவுகளை இன்னைக்கு எண்ணப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் முதற்கட்டமாக தபால் வாக்குகளை எண்ணப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதுல பார்த்தோம்னா திமுக முன்னிலை வகிக்கிறாங்க. அடுத்த கட்டமா தாவேகா 2வது இடத்துல முன்னிலை வகிக்கிறாங்க. 3வது இடத்துல அதிமுக வந்திருக்கிறாங்க. அடுத்ததா நம்ம இப்ப 8:30 மணிக்கு மேல மின்னணு வாக்குகள் எண்ணப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எப்படி பாக்குறீங்க சார்? 2வது இடத்துக்கு தாவேகா வந்திருக்கிறாங்க. அதாவது நீ சொன்னது போல தபால் வாக்குகள் தான் எண்ணப்பட்டிருக்கு. வாக்குப்பதிவு எந்திரங்களை திறந்து அதுல எத்தனை வாக்குகள் பதிவாயிருக்கின்றன என்பது இப்போதுதான் தொடங்கி இருக்கு. முன்னிலை நிலவரங்கள் இன்னும் வெளியில வர அதிகாரப்பூர்வமாகவும் வரல, அதிகாரப்பூர்வமற்ற நிலையில தெரிவிக்கப்படும் அப்படின்னு வரல. எல்லா ஊடகங்களையும் பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படி இந்த 000 போட்டுதான் இருக்கு. இனிமேதான் அது ஒன்னொன்னா மாறும். ஆக இந்த நிலைமையில நம்ம திட்டம் தபால் வாக்குகள் அளவுல தான் இப்போ வந்திருக்கு. தபால் வாக்குகளை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 கருத்துல சொல்லிக்கிறேன். அவன் என்ன வரைக்கும் வந்திருக்குங்கிறத வச்சு ஒரு கருத்து சொல்லணும். தபால் வாக்குகளை மட்டுமே வச்சு ஒரு முடிவெடுத்து முடியுமா அப்படிங்கிற கோணத்தில் இதை பார்க்கணும். தபால் வாக்குகள் என்பவை யாருக்கெல்லாம் அந்த வாய்ப்பு அளிக்கப்படுகிறது நமக்கு தெரியும். அது மொத்த வாக்காளர்களுடைய தொகையில ஒரு சிறு பிரிவினர் தான். அவருடைய பணி சார்ந்து அல்லது அவர் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் வயது சார்ந்து அவருடைய இயலாமை சார்ந்துலாம் அது இருக்கிறது. அப்ப அது அப்படிப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள்? ஒரு ஊரிலோ அல்லது ஒட்டுமொத்த வாக்காளர்களோ அவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள்? அவர்களுக்கு யார் எந்த பக்கம் வாக்களிப்பார்கள் என்பதில் கூடியவர்கள் அவர்களுக்கு பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட வருமான அடிப்படையில் பார்த்தால் ஒரு நடுத்தர வர்க்கம் அல்லது அதற்கு மேல் உள்ளவர்கள் இப்படியாக நிலைமையில தான் இருப்பாங்க. அப்ப அதை மட்டுமே வைத்து ஒட்டுமொத்த வாக்காளர்கள் ஒட்டுமொத்த மக்கள் இவருடைய உணர்வுகளை பிரதிபலித்து விட்டார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அது முதல்ல தபால் வாக்குகளை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கடந்த காலங்களிலும் தபால் வாக்குகளில் பதிவான அதே விவரங்கள், அதே வாக்கு சதவீதம் அப்படியே முறையான அந்த வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகளில் அல்லது முற்காலத்துல அந்த வாக்கு சீட்டுகளில் பதிவானதுல பிரதிபலித்தது என்று சொல்ல முடியாது. நிறைய வேறுபாடுகள் இருந்திருக்கின்றன. இப்பவும் கூட நம்ம அதைத்தான் வச்சுட்டு பேச வேண்டியிருக்கிறது. அதே நேரத்துல தபால் வாக்குகள் என்று ஒரு முன்னிலை நிலவரங்கள் எல்லாம் வந்துட்டு இருந்த அடிப்படையில் பார்க்கிற போது திமுக கூட்டணி, திமுக இடதுசாரி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் என்று அந்த அந்த அணி முன்னிலையில் இருப்பதை இந்த விவரங்கள் காட்டுகின்றன. அடுத்த இடம் அதிமுக என்று தபால் வாக்குகளை பொறுத்த வரைக்கும் அப்படி சொல்றோம். 3வது இடம் நீங்க சொன்னது போல இவருக்கு விஜயுடைய தாவேகாவுக்கு தரப்பட்டிருக்கிறது. 4வது இடம் கூட இன்னும் நாம் தமிழர் கட்சிக்கு தரப்படவில்லை என்று நான் பார்க்கிறேன். ஒரு எண்ணிக்கை கூட அதை காட்டப்படல. ஒரு மனதளவுல ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு இடதுசாரிகள் நான் ஒரு கம்யூனிஸ்ட் என்ற முறையில அந்த இயக்கத்தை சார்ந்தவன் என்ற முறையில அதை சார்ந்த ஒரு பத்திரிகையாளர் என்ற முறையில இந்த இந்த ட்ரெண்ட் அல்லது இந்த போக்கு என்பது வாக்குப்பதிவு எந்திரங்கள் அதுல எண்ணிக்கை தொடங்கப்பட்ட பிறகு அப்படியே பிரதிபலிக்கும் என்றால் மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக எடுத்துக்கொள்வேன். ஏனென்றால் இந்த அணி வெற்றி பெறுவது என்பது வெறும் அரசியல் நோக்கத்திற்காக அல்ல, நான் இந்த அணியை ஆதரிக்கிறேன் என்பதற்காக மட்டுமல்ல. இந்த அணியினுடைய தமிழ்நாட்டில் இந்த அணி மீண்டும் வெற்றி பெறுவது என்பது ஒரு தேவை. அதை பற்றி டயலாக் தமிழிலேயே கூட கடந்த நாட்களில் கூட நான் பேசியிருக்கிறேன். இந்த அணி வெற்றி பெற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது, தமிழக மக்களுக்கு அது ஒரு பொறுப்பாகவே கூட இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன். தமிழகத்தினுடைய பாரம்பரியத்தை பாதுகாக்கிற பொறுப்பு மக்களுக்கு இருக்கிறது. அந்த பாரம்பரியத்தை காப்பதில் இன்றைக்கு உத்தரவாதமாக இருக்கக்கூடிய ஒரு அணி என்பது இந்த திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணி தான். எனவே அந்த அணியில் உள்ள வாக்காளர்களுக்கு வேட்பாளர்களுக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதை வேண்டுகோளாக இந்த மாதிரியான நேர்காணல்களையும் சரி வாய்ப்புள்ள இடங்கள்ல நேரிலும் சரி பேசியிருக்கிறோம்.
ஏன்னா அது அந்த வகையில பார்த்தா தபால் வாக்குகள் என்பவை ஒரு சிறு அளவுல அந்த 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 எண்ணத்தை பிரதிபலிப்பதாக ஒரு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கிறது என்று நான் இப்போதைக்கு பார்க்கிறேன். இன்னைக்கு எப்படி வெற்றி வித்தியாசம் இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? பல தொகுதிகள்ல 100ல இருந்து 1000 அளவுக்கு எண்ணிக்கை வெற்றி வித்தியாசம் இருக்குமா? இல்ல இந்த 4 முனை போட்டிகள் வந்து அதை கூறாக்குதுன்னு நினைச்சுக்கலாமா? 4 முனை போட்டி தானாங்கிறதே இப்ப கேள்விக்குறியா இருக்குன்னு இப்பதான் நான் சொன்னேன். இல்ல உங்களுக்கு வந்து இப்ப அதிமுகவுக்கு டஃப் குடுக்குற இடத்துக்கு இப்ப எண்ணப்பட்டக்கூடிய நிலவரத்துல தாவேக்கா வந்து டஃப் குடுக்குறாங்கல்ல. அதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு பிரதிபலிப்பு ஏற்படுத்திருக்குன்னு தானே சொல்லலாம். ஆமா, ஆமா. நம்ம ம். வந்து ஒன்று இது 4 முனை போட்டி தானாங்கிற கேள்விக்கு மட்டும் தான் நான் முதல்ல பதில் சொன்னேன். ம். அதாவது 4வது முனை என்பது கிட்டத்தட்ட மழுங்கடிக்கப்பட்டு முனை மழுங்கி விட்டது என்று சொல்லக்கூடிய அளவுல இருக்கிறது. கள நிலவரப்படி சொல்றேன். நான் வெறும் இந்த தபால் வாக்குகள் எண்ணிக்கை அல்லது இந்த தொலைக்காட்சிகள்ல கீழே புள்ளி விவரங்கள் போட்டுக்கிட்டே இருக்காங்க, ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த அடிப்படையில் மட்டும் நான் சொல்ல. மொத்தம் கள நிலவரத்திலேயே மக்கள் இப்ப முன்னளவுக்கு சீமானாருடைய பேச்சை காது கொடுத்து கேட்க அவர் தயார். ஏன்னா திட்டவட்டமான ஒரு இலக்கோ ஒரு வழிமுறையோ இல்லாமல் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது என்பது மட்டுமே அவருடைய அரசியல் அணுகுமுறையாக கொண்டிருந்ததால் இவரை நம்பி பயனில்லை என்கிற அளவில் அது முடிந்து விட்டது என்றுதான் பார்க்கிறேன். ஆனால் இன்னொரு பக்கம் அதனுடைய படத்தில் அவருக்கு போக வேண்டிய ஏற்கனவே போய்கிட்டு இருந்த அதெல்லாம் இருக்குல்ல, அதில் ஒரு கணிசமான பகுதி நிச்சயமாக தாவேகா விஜயுடைய கட்சிக்கு போயிருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. அது வந்து நம்ம நேர்மையாக அதை பதிவு செய்ய வேண்டும். என்னவென்றால் ஒரு பக்கம் ஏற்கனவே அவர் திரட்டி வைத்திருக்கின்ற அந்த இளைஞர்கள், அந்த இளைஞர்கள் சார்ந்த குடும்பங்கள் பொதுவாக வெறும் திரைப்பட கவர்ச்சி தானா என்பது விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்று. அதே நேரத்துல அடித்தளம் அதுதானே அவருக்கு. அந்த வகையில திரட்டி வைத்திருக்கிற அந்த மக்கள் அவர்களுக்கு இருக்கிற எதிர்பார்ப்புகள் என்றெல்லாம் வைத்து பார்க்கிற போது அவரை குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது. இதை வந்து நம்ம ஏன்னா ஒரு கடந்த காலத்துல ஒரு அரசியலுக்கு வரும்போது இந்த கட்சியை தொடங்குகிற போது என்னவெல்லாம் கருத்துக்கள் சொல்லப்பட்டன. எம்ஜிஆரையும் ஒப்பிட்டார்கள். எம்ஜிஆருக்கு வந்து ஏற்கனவே ஒரு அரசியல் பின்னணி இருந்தது. திமுகவில் அவர் முக்கியமாக முகமாகவே இருந்தார். அதுக்கப்புறம் திமுக எதிர்த்து ஒரு இயக்கமாக தொடங்கினார். திமுக எதிர்ப்பு என்பதை மட்டுமே தன்னுடைய முக்கியமான பரப்புரை கருவியாக வைத்துக் கொண்டு இயக்கத்தை வளர்த்தார் என்றெல்லாம் இருக்கிறது. அதே போல அப்படியே விஜய் இல்லையே, அவர் எந்த அரசியல் இயக்கத்திலும் இல்லை, எந்த அரசியல் இயக்கத்திலும் இல்லை என்பது மட்டுமல்ல, எந்த அரசியல் கருத்தை வெளிப்படுத்தவும் இல்லை. ஒரு பலர் இப்ப நடிகர் கமலஹாசன் ஒரு கட்சி நடத்துகிறார். அவர் கட்சி தொடங்குவதற்கு முன்னிருந்தே பார்க்கிறோம். பல்வேறு பிரச்சனைகள் வருகிற போதெல்லாம் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அயோத்தியில் அந்த மசூதி இடிக்கப்பட்டதுல இருந்து வரிசையா சொல்லிட்டே வரலாம். தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி கொண்டே வந்திருக்கிறார். பகுத்தறிவு சார்ந்த கருத்துக்கள் இப்படிலாம் கூட ஜாதியை பற்றிய பிரச்சனை வருகிற போது அது பற்றிய கருத்துக்கள் எல்லாம் வெளிப்படுத்தி வந்திருக்கிறது. ஆனால் இவற்றிலிருந்து அப்படிப்பட்ட கருத்துக்கள் எதுவும் வரவில்லை. மாறாக அவருடைய திரைப்படங்களில சில முக்கியமான பிரச்சனைகளை பேசியிருக்கிறார் என்பது உண்மை. அதையும் மறுக்க முடியாது. ஒரு படத்துல கல்வி முறையை பற்றி வந்திருக்கிறது, ஒரு படத்துல அந்த கல்வி முறைக்குள்ளே நடக்கிற ஊழல்களை பற்றி எல்லாம் வந்திருக்கிறது. இப்படி நிறைய சொல்லலாம். ஏன் விளையாட்டுத்துறையில் எந்த அளவுக்கு பாகுபாடு நடக்கின்றன, வியாபாரமாக்கப்பட்டு என்பதை கூட ஒரு படம் வந்திருக்கிறது. ஆக அதெல்லாம் அந்த படங்கள் அரசியலை பேசினவா என்றால் பேசின. ஆனா அது விஜயனுடைய அரசியலை தான் பேசியதா அப்படின்னு பார்க்கலாம்ல. அப்படி பார்க்கிற போது வெளியில வந்து அவர் எந்த கருத்துக்களையும் வெளிப்படுத்தவே இல்லை. சார், இப்ப வந்து விஜய் எந்த கருத்தும் அரசியல் கருத்துக்களை பேசலன்னு சொல்றீங்க. இப்ப தற்போது நிலவரப்படி திமுக 67 இடங்கள்ல முன்னிலை வகிக்கிறாங்க, அதிமுக 8 இடங்கள்ல முன்னிலை வகிக்கிறாங்க, தாவேகா 19 இடங்கள்ல முன்னிலை வகிக்கிறாங்க. இப்ப யாரோட ஓட்டு தாவேகாக்கு போயிருக்கு? அப்படி சொல்லும் பட்சத்துல இப்ப தற்போது நிலவரப்படி தாவேகா முன்னிலை வைக்கிறாங்களே, அப்ப அவருடைய அரசியல் எங்கேயோ வெளிப்பட்டிருக்குன்னு எடுத்துக்கலாமா? ஆமா, அதான் சொன்னேன். இப்ப வாக்கு எண்ணிக்கை தொடங்கி ஒரு 1/2 மணி நேரம் கூட ஆகல. அதற்குள் ஆனா இப்ப இது ஆணையத்தினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பாகவும் வரவில்லை. அப்படி சொல்ல முடியாது. அப்படியே தலைகளாவே கூட மாறும் என்பதெல்லாம் இருக்கிறது. அதுதான் சொல்றேன். ஆக இந்த இப்ப நேற்று கூட ஒரு கட்டுரை நான் படித்தேன். அது என்னவென்றால் ஏன் தாவேகா பக்கம் இந்த மக்கள் போனார் என்று சொல்கிற போது மற்ற விதமான போதாமையெல்லாம் சொல்கிறார். திமுகவிடம் என்ன போதாமை இருந்தது, இடதுசாரி கட்சிகளிடம் போதாமை இருந்தது, அப்படிலாம் அந்த கட்டுரையில சொல்லப்படுகிறது.
ஆனா ஒரு இடத்தில் கூட அந்த போதாமையெல்லாம் சேர்ந்துதான் மக்களை தாவேகா பக்கம் சேர்த்திருக்கிறது என்றெல்லாம் அதுல இருக்கிறது. அதுல ஆராய அக்கறை உள்ள அரசியல் இயக்கங்கள் அதெல்லாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளும். ஆனால் அந்த கட்டுரையில ஒரு இடத்துல கூட இதற்கெல்லாம் மாற்று விஜய் தான் என்று நம்பக்கூடிய அளவில் அவர் என்ன செய்திருக்கிறார், என்ன பேசியிருக்கிறார் அப்படின்றது ஒரு எடுத்துக்காட்டு கூட அதுல இல்லை. அதை பற்றியே பேசல. மற்றவருடைய அதேதான் அவருடைய அரசியல் கூட அப்படிதான் இருந்தது. கடந்த அந்த தேர்தல் பரப்புரையிலும் சரி, அதற்கு முன்னால் கட்சி தொடங்க பெற்ற பிறகும் சரி, எப்படி அந்த வகையில எம்ஜிஆர் அப்படியே பின்பற்றினார். எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் திமுகவை மட்டுமே எதிரியாக சித்தரிப்பது, திமுக மீது இருக்கிற அதிருப்தியை வளர்ப்பது, புதிய அதிருப்திகளை உருவாக்குவது அப்படி என்பதை மட்டுமே தன்னுடைய வழிமுறையாக வைத்துக் கொண்டு சென்றார். தன்னுடைய கொள்கை எதிரி, சித்தாந்த எதிரி என்று பிஜேபியை பற்றி சொன்னார். அவர்களை பற்றி எந்த விமர்சனம் அவருக்கு வரவில்லையே. அவருடைய எத்தனையோ மோசமான நடவடிக்கைகள், சட்டங்கள், இப்ப வந்திருக்கிற புதிய சட்டங்கள் உட்பட அதை பற்றி அவருடைய நிலைப்பாடு என்ன? அவர் விஜய் என்ற தனிமனிதர் இல்ல, அந்த கட்சிக்கு என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல, அதை பற்றி ஒண்ணுமே சொல்லலையே. அப்ப அது ஏதோ ஒரு வகையில மேலே இருப்பவருக்கு வலித்து விடக்கூடாது அப்படின்னு. ஆனா அப்பப்ப நம்ம கொள்கை எதிர்க்கு வாக்கு போடுவோமா அப்படின்னு கேட்பார். தொடர்ந்து மாட்டோம் அப்படி எதுனா அந்த மாதிரி பேசிக்கிறது கொஞ்சம் அனுமதி வாங்கியிருக்காருன்னு மட்டும் சார். இப்ப நாம பேசிக்கிட்டு இருக்க இந்த சமயத்துல திமுக 45 இடங்கள் முன்னிலை வைக்கிறாங்க, தாவேகா 45 இடத்துல முன்னிலை வைக்கிறாங்க. எப்படி சார் பாக்குறீங்க இந்த விஷயத்த? அதிமுக பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கு, தாவேகா முன்னிலை வைக்கிறாங்க. ரெண்டாவது அது இல்லாம திமுக இணையா இப்ப முன்னிலை வைக்கிறாங்க. இது எங்க எடுத்துக்கலாம்? வந்திருக்கிற தகவல் படி திமுக 54 இடங்களில் முன்னிலையும், அதிமுக 37 இடங்களில் முன்னிலையும், தாவேக 49 இடங்களில் முன்னிலையும் என்று வந்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சி 00 இடங்களில் முன்னிலையில் இருக்கிறது என்று அது காட்டுகிறது. இந்த ட்ரெண்ட் அப்படியேதான் தொடர்ச்சியாக இருக்கின்ற அடுத்தடுத்து வரக்கூடிய வாக்கு எண்ணிக்கை நிலவரங்கள் அதுதான் தொடரும் என்றால் நிச்சயம் இப்ப முதல்ல ஒரு கேள்வி வச்சுங்களேன், விஜய் பக்கம் யாருடைய வாக்குகள் தான் பிரித்து செல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிற போது கணிசமான அளவுக்கு அதிமுக வாக்குகளும், மிக கணிசமான அளவுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகளும் அந்த பக்கம் சென்றிருக்கின்றன. திமுகவுடைய வாக்குகள் திமுக அணியை பொறுத்த வரைக்கும் அது அப்படியே வலுவாக இருக்கிறது என்பதுதான் காட்டுகிறது. ஏன்னா திமுக என்ற அந்த கட்சியும் சரி, அவரோடு அந்த திமுகவோடு அந்த தேர்தல் உடன்பாடு கொண்டு அந்த கூட்டணியாக இயங்கக்கூடிய மற்ற கட்சிகளும் சரி, அவருடைய தொண்டர்கள், அவருடைய ஆதரவாளர்கள், அந்த தளம் அப்படியே, ஏன்னா அவர்கள் அரசியல் அடிப்படையில் அரசியல் முதிர்ச்சியோடு இந்த பிரச்சனைகளை அணுகுகிறவர்கள். எனவே அவர்கள் கட்டுக்கோப்பாக இருக்கிறார்கள் என்பதையும், அதிமுகவை பொறுத்தவரை அப்படிப்பட்ட ஒரு கொள்கை தளம் என்பது இல்லாததால் இது ஒரு தேவைக்கான ஒரு வசதிக்கான திருமணம் என்று சொல்வார்களே, அந்த மாதிரியான ஏற்பாடாக பிஜேபியோடு அவர்கள் வைத்துக் கொண்ட உறவு, அதெல்லாம் அவருக்கு வாய்ப்புகளை ஒன்றும் அள்ளி கொடுத்து விடவில்லை என்பதும், இருந்த வாய்ப்புகளையும் கூட அது பறிபோய் இருக்கிறது என்பதையும் தான் அந்த வாக்குகள் எல்லாம் அப்படியே விஜய் பக்கம் போயிருக்கிறது என்பதை இது காட்டுகிறது என்று பார்க்கிறேன். இன்றைய முடிவுகளுக்கு பிறகு சார் அதிமுக எந்த நிலைக்கு போவாங்க? மீண்டும் அதிமுக தலைமை பஞ்சாயத்தை நீடிக்குமா, அல்லது இதே தலைமை நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? அது பல்வேறு ஒண்ணு இப்பவே கூட பாத்தீங்கன்னா அடுத்து அப்படியே ஏற்ற இறக்கமாவே வந்துட்டு இருக்கு விவரங்கள். திடீரென்று திமுக 53, தாவேக 54 என்று வருகிறது, அதிமுக 39 என்று இருக்கிறது. நாம் தமிழர் அதே 00 என்கிறதுல உறுதியாக நிற்கிறது இதுவரைக்கும். நாம் தமிழ் 0 வந்தாலும் தாவேக முன்னிலை வைக்குதுல்ல சார்? ஆமா, அவர்களோட ஒரு முன்னிலைக்கு வந்து விட்டார்கள். அதாவது இத்தனை ஆண்டுகளாக கட்சி நடத்தி கொண்டிருக்கிற சீமானை விட புத்தமிழாக கட்சி தொடங்கிய விஜய் அவர்கள் அவரை காட்டிலும் முன்னிலைக்கு வந்து விட்டார் என்பதுதான் நிச்சயம் திட்டவட்டமாக தெரிகிறது. அதெல்லாம் உண்மைதான், நம்ம மறுக்க முடியாது. ஆனால் இந்த போக்கு தொடருமா என்பதற்கு என்ன உறுதி? இதுதான் குறைஞ்சது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிட்டா கூட சரி, இனிமே இதுல பெரிய மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நம்ம சொல்லலாம். இப்ப ஒரு 1/2 மணி நேரம் தான் ஆகுது, 1/2 மணி நேரம் கூட சொல்ல முடியாது. 8:30 மணி வரைக்கும் தபால் வாக்குகள் தான். இப்ப 1/2 மணி நேரம் அல்லது 40 நிமிடம் இப்ப ஆகியிருக்கிறது வாக்கு எந்திரங்களில் இருந்து. அப்படின்ற போது இந்த நிலவரம் அப்படியே கூட மாறலாம். அதை பொறுத்துட்டு தான் அதை பார்க்க வேண்டும்.
இப்ப அதான் சார் இந்த அதிமுகவை நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? இந்த முடிவுகளுக்கு பிறகு இந்த தலைமை பஞ்சாயத்து தீருமா? அல்லது இதே தலைமை தான் நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா எடப்பாடிக்கு? அதாவது அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒரு 2, 3 கோணத்துல சொல்ல இருக்கு. ஒன்று, இந்த அளவிற்காவது அதை தக்க வைத்திருக்கிறார் என்றால் எடப்பாடியால் தான் அது முடிந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆஹ் அதுக்கான பல என்ன அவர் மீது ஏன் அந்த நம்பிக்கை ஏற்பட்டது, அவரை பத்திலாம் சொல்லுவாங்க. யார் வேணா பார்த்து பேசலாம், அவருக்கு வேண்டுகிற உதவி எல்லாம் செஞ்சிருவாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா எடப்பாடி முக்கியமான தலைமையில தானே நிறைய சர்ச்சைகள், பிரிவுகள் ஏற்பட்டிருக்குன்னு அதுதான் அவங்க பின்னாடி சந்திக்க முக்கிய காரணமா பார்க்கப்படுன்னு தானே சொல்லப்பட்டுச்சு. தனிப்பட்ட முறையில அவர் பற்றிய மரியாதை என்பது. அதே நேரத்துல அவரால் ஒரு கட்டுக்கோப்பாக எல்லா தலைமையில இருந்த எல்லோரையும் அரவணைத்துக் கொண்டு கொண்டு வர முடியவில்லை என்பதைத்தான் அதுல இருந்து முக்கியமானவர்கள்லாம் விலகினார். ஓபிஎஸ் விலகினார், அப்புறம் செங்கோட்டையன் விலகினார் என்பதெல்லாம் அதில் மிக தெளிவாக காட்டுகின்றன. ஆனா கிட்டத்தட்ட என்ன நினைச்சிருக்கிறார் என்றால், இவர்களை போன்ற ஓரளவுக்கு தங்களுடைய சொந்த குரலை எதிரொலிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஒரு போட்டி தலைவர்கள் கட்சிக்குள் இல்லாமல் இருப்பது தனக்கு நல்லது, தன்னுடைய தலைமையை தக்க வைப்பதற்கு அதுதான் பொருத்தமானது என்று கூட அவர் எடுத்திருக்கலாம். ஆனால் அந்த முடிவு தவறானது என்பதை இந்த ட்ரெண்ட் போக்கு காட்டும் என்றால் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னு மறுபடியும் பழைய தலைவர்கள் திரும்பி வாங்கன்னு அழைக்கவா போறாரு. மீண்டும் இந்த தன்னுடைய தலைமையை எப்படியோ தக்க வச்சுக்கிறதுக்கும் தன் மீதான நம்பிக்கையை மீண்டும் வளர்ப்பதற்கான முயற்சியை எடுப்பார். அதே நேரத்துல இவரை நம்பி கூட இருந்த பல பேர் இல்ல இனிமே இந்த படகை நம்பி பயணம் செய்ய முடியாது, எங்க வேணாலும் கவுந்துருங்கிற அச்சத்தோடு வெளியேறவும் தொடங்கி விடுவார்கள். எனவே அதிமுக கிட்டத்தட்ட ஒரு துணை கட்சிங்கிற அளவுல போய் அப்படிதான் அதனுடைய நிலைமை இருக்கும். எம்ஜிஆர் வளர்த்ததை போல, ஜெயலலிதா வளர்த்ததை போல ஒரு தோற்றம் எல்லாம் இனிமே அதிமுகவுக்கு கிடையாது என்பதை இப்போதைய இந்த போக்கு காட்டுகிறது. இந்த தற்போது நிலவரப்படி அதிமுக இந்த பின்னடைவுக்கு முக்கிய காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஒன்று மட்டும் தாண்டி வேற என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுல விஜய் வந்ததுக்கு வராட்டாலும் கூட இதே நிலைமை தான் இருந்திருக்கும் தான் நான் நினைக்கிறேன். விஜயோடைய ஒரு பகுதியை பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று 2, 3 கோணம். மறுபடியும் திமுக அணியை பொறுத்த வரைக்கும் அது கொள்கை சார்ந்த அந்தந்த கட்சிக்கு உள்ள ஆதரவு தளம், திமுகவுக்கான ஆதரவு தளம், அதோட கூட்டணி கட்சிகள் ஒவ்வொன்றுக்கும் இருக்கிற ஆதரவு தளம் எல்லாம் அப்படியே இன்டாக்ட் என்று சொல்வார்களே, அது மாதிரி ஒண்ணுக்கு பிணைந்ததாக வலுவாக இருக்கிறது. எனவே அதை தாண்டி முந்தைய தேர்தலிலும் கூட அதிமுக அப்படி பெரிய அளவுக்கு வந்துடல. ஆனாலும் இந்த அளவுக்கு வந்ததுல எடப்பாடியாருக்கு ஒரு பங்கு இருந்திருக்கிறது என்பதும் நமக்கு தெரிகிறது. அதெல்லாம் மீறித்தான் அவரு இதெல்லாம் வந்திருக்கிறார். ஆனா இந்த 5 ஆண்டுகளில் அவர் தன்னை ஒரு நம்பகமான எதிர்கட்சியாக எந்த அளவில் நிறுவிக்கொண்டார் என்பது இருக்குல்ல. எடுத்துக்காட்டாக இதே பிரச்சனை தான். ஒன்றிய பாஜக அரசு மக்களை தாக்குகின்ற பல்வேறு நடவடிக்கைகளை அடுத்தடுத்து எடுக்கிறது. அதையெல்லாம் திமுக சார்ந்திருக்கிற அந்த கட்சிகளும் வலுவாக எதிர்த்து குரல் கொடுக்கிறார்கள், நாடாளுமன்றத்தில் பேசுகிறார்கள், மக்கள் இயக்கமாக தெருவில் இறங்கி போராட்டங்கள் நடந்திருக்கின்றன. இவர் அவையெல்லாம் எதிர்க்கவில்லை என்பது மட்டுமல்ல, அவற்றையெல்லாம் ஆதரித்திருக்கிறார். இது நடுநிலை வைத்திருந்தால் கூட ஏதோ பரவாயில்ல அப்படின்னு பார்க்கலாம். ஆதரித்து வாக்களித்திருக்கிறார், நியாயப்படுத்தி பேசியிருக்கிறார். அவர்களே இப்ப உதாரணமா இந்த தொகுதி மறுசீரமைப்பு பற்றி பேசுகிற போது என்ன அது அது சரியான நடவடிக்கை, ஒரு பிரச்சனை இல்லைன்னு அமித்ஷாவே சொல்லிட்டாரு. அமித்ஷா தான் கத்தா இருக்கு. அமித்ஷாவே சொல்லிட்டாரு, அதனால கேட்டுட்டு அதே ஒரு அரசியலாக்குறீங்க. அது ஒரு அரசியலாக்க வேற எதே அரசியலாக்கும். தமிழகத்துடைய குரல் நாடாளுமன்றத்துல சந்தமாக ஒழிக்கும், அதற்கான ஏற்பாடு தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்கிற போது அது ஒரு முக்கியமான அரசியல் இல்லையா? தமிழக மக்களிடையே பேச வேண்டிய அரசியல் இல்லையா? அதையே பேசுறீங்கன்னு கேட்டாரு எடப்பாடியார். ஆக இவர் எந்த பிரச்சனையிலும் அரசியல் தெளிவு என்பது இல்லை. இன்னொன்னு கூட சொல்றேனே, இந்த தேர்தல் பரப்புரை என்று அந்த அந்த இயக்கங்கள் தொடங்கிய பிறகு திமுக தலைவர் அறிவித்தார், இது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையேயான போட்டி அல்ல, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான போட்டி, மோதல் என்று சொன்னோம். அதனுடைய பொருள் இருக்கிறது. இன்றைக்கு அங்க இருந்து வரக்கூடிய மாநில உரிமைகளுக்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகள், மொழி திணிப்பு உட்பட, சமூக நீதிக்கு அச்சுறுத்தல் உட்பட நிறைய வைத்து சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட நடவடிக்கைகள் வருகிற போதுதான் இவர் எங்கே போனார்,
அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கா. எனவே அந்த அடிப்படையில தான் இது வந்து டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போட்டி என்று மோதல் என்று ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார்கள். ஆனா இவர் வந்து அவற்றையெல்லாம் என்ன என்ன கேட்டா தெரியுமா? அப்படி அறிவித்தோன்னா அவர் உள்ள அரசியல் நுட்பம் என்ன என்பதை புரிந்து கொண்டாரா? அல்லது மீண்டும் பிஜேபியை நியாயப்படுத்துவதற்காக தன்னை மாற்றிக்கொண்டாரா என்று தெரியவில்லை. என்ன சொன்னார் என்றால், இப்ப நடக்கிறது தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கான தேர்தல். இதுல எதுக்கு டெல்லியை இழுக்கிறீங்கன்னு கேட்டார். இது அரசியல் அறியாமையா அல்லது இவர் என்ன பேசுவது என்று தெரியாமல் இப்படி பேசுகிறாரா? எனக்கு இப்ப அங்கதான் சார் கேள்வி. அதாவது இப்ப மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடக்கக்கூடிய சண்டை அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்ப தற்போது நிலவரப்படி தாவக 60 சீட்டுகள்ல முன்னிலை வைக்கிறாங்க, டிஎம்கே 47 சீட்டுல முன்னிலை வைக்கிறாங்க, இப்ப ஏடிஎம்கே பின்னாடி செஞ்சிருக்காங்க. இப்ப உண்மையிலே விஜய் சொல்லக்கூடிய கூற்றுக்கு வந்துடலாமா? ஒன்னு டிஎம்கே இல்ல ஒன்னு டிவிக்கு அந்த நிலைக்கு வந்துடுச்சா இந்த வாக்கு எண்ணிக்கைகளை பொறுத்த வரைக்கும் தற்போது நிலவரப்படி? எதிர்காலத்துல அப்படியான ஒரு சூழல் கூட உருவாகலாம். ஏன்னா இது வந்து விஜய கட்சியை பொறுத்தவரைக்கும் தனி ஒரு கட்சியாகத்தான் அவர் நின்று இருக்கு. திமுக பொறுத்தவரைக்கும் திமுகவும் அது சார்ந்த கட்சிகளும் சேர்ந்துதான் இப்ப நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த நிலவரம் என்பது வந்திருக்கிறது. தனித்து நின்று இந்த அளவுக்கு ஒரு எடுத்தவொடனே இவ்வளவு ஒரு பெரிய டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு அளவுக்கு வராருன்னா அதை நம்ம உற்று நோக்க வேண்டிய தேவை இருக்குல்ல. உற்று நோக்க வேண்டும். அதற்கான பின்னணிகள் என்ன, அதற்கான களம் எப்படி அமைந்தது என்பதை ஆராய வேண்டும். தமிழக மக்கள் மீதான மக்களின் நலன் மீது தமிழ் மக்களுடைய உரிமைகள் இருக்குல்ல, தமிழ் மக்களுடைய பாரம்பரியம் இருக்குல்ல, பண்பாடு இருக்குல்ல, இங்க உள்ள மதச்சார்பற்ற பண்பாடு, மத நல்லிணக்க பண்பாடு அப்படி நிறைய இருக்கு. இந்த பண்பாடுகளுக்கெல்லாம் ஊறு விளைவிக்கக்கூடிய ஒரு சக்தியாக பிஜேபி வந்திருக்கு. அதுக்கு அதிமுக துணை போனது என்பதை இது நிராகரித்திருக்கிறார் என்பது ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்கிறது, ஒரு தக்க விஷயம் இருக்கிறது. ஆனால் அப்படியே இதற்கெல்லாம் வலுவாக எதிர்ப்பு குரல் கொடுக்காத தாவேக்காவிடம் இந்த பொறுப்பு சேருகிற போது என்ன ஆகும் அப்படின்ற கேள்வியும் வருகிறது. அப்ப இப்படியான சூழலை உருவாக்கியதுல அவர் அடுத்த சக்தியாக தன்னை நிறுவிக்கொள்ள முடியும் என்கிற நிலைமையை ஏற்படுத்தியல நமக்கு என்ன பங்கு இருக்கிறது என்பதை ஒவ்வொரு ஜனநாயக இயக்கமும் மக்களுக்கான கட்சியும் சுய பரிசீலனை செய்யத்தான் வேண்டும். அவருக்குள் இந்த சுய விமர்சனத்தோடு கூடிய ஆய்வு என்பது நிச்சயமாக நடக்கும் என்றுதான் நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது கடந்த கால திமுக அரசியல்ல பின்னடைவு ஏற்பட்டிருக்குன்னு கூட எடுத்துக்கலாம்ல சார்? நாம ஏன் மக்கள் மேல திணிக்கலாம்னு சொல்றேன். இல்ல, மக்கள் தானே தீர்மானிக்கிறார்கள். எனவே அதே நேரத்தில் ஒன்றும் நம்முடைய தேர்தல் நடைமுறை என்பது ஒன்று இருக்கிறது. தேர்தல் நம்முடைய எலெக்ஷன் சிஸ்டம் இருக்குல்ல, அது வந்து ஒட்டுமொத்த மக்களுடைய உணர்வுகளை அப்படியே பிரதிபலிக்கிற சிஸ்டமாக இருக்கிறதா என்றால் இல்லை. அதனாலதான் தொடர்ச்சியாக இந்த தேர்தல் சீர்திருத்தங்கள் குறித்து இடதுசாரி கட்சி ஒரு சில கட்சிகள் திமுக கூட சொல்லிட்டு வந்துருக்காங்க. இது வந்து உண்மையிலேயே மக்களுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை கொண்டு வருவதாக இந்த தேர்தல் ஏற்பாடு இல்லை. தேர்தல் அந்த விகிதாச்சார தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மீது எனக்கு நம்பிக்கையை இழந்து விட்டேன் என்றால் அவர் திரும்பி அழைப்பதற்கான உரிமை என்றெல்லாம் பல்வேறு ஆலோசனை சொல்லப்பட்டு இதுவரைக்கும் அதை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அங்க ஒன்றிய ஆட்சியில் இருந்தவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா அவங்க தானே சட்டமா கொண்டு வர முடியும், அதெல்லாம் செய்யவில்லை. இந்த இடத்தில் பார்க்கிற போது இந்த நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. அது அந்த வகையில இந்த கடந்த 5 ஆண்டுகளில் பல்வேறு மக்கள் நல திட்டங்களை திமுக அரசு கொண்டு வந்தது என்பது உண்மை மறுக்க முடியாது. மாணவர்களுக்கான திட்டங்கள், பெண்களுக்கான திட்டங்கள், போக்குவரத்து, உதாரணமா போக்குவரத்து நகர பேருந்துகளை பெண்கள் கட்டணமின்றி பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்கிற அந்த ஏற்பாடு இருக்கிறதே, அந்த திட்டம் இருக்கிறதே, அது பெண்களுடைய அந்த சோசியல் மொபிலிட்டி என்று சொல்வார்கள், சமூக அசைவு, அதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செஞ்ச ஒரு திட்டம். இப்படியான பல்வேறு ஆக்கப்பூர்வ திட்டங்கள்லாம் இருக்கிறது என்றால் இன்னொரு பக்கத்தில் நாமே பார்த்திருக்கோம். கடந்த காலத்துல இந்த 5 ஆண்டுகள் பல்வேறு பிரச்சனைகளில் ஒரு தொழிலாளர்கள், விவசாயிகள், மாற்றுத்திறனாளிகள் உட்பட இவர்களெல்லாம் தங்களுடைய கோரிக்கைகளை போராடிதான் ஓரளவுக்காக நிறைவேற்றிக் கொள்ள முடிந்திருக்கிறது. உடனடியான எதிர்வினை என்பது இல்லை என்பதை கூட பார்க்கிறோம். எனக்கு என்ன கேள்வினா, அதான் சார், இப்ப எனக்கு என்ன கேள்வினா, சப்போஸ் திமுக வந்து ஆட்சியை தக்க வைக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு காரணம் அவங்க கொண்டு வந்த ஸ்கீம்னு எடுத்துக்கலாமா அல்லது கூட்டணி கட்சிகளுடைய பலம்னு எடுத்துக்கலாமா?
கூட்டணி கட்சியுடைய பலம் என்பது ஏன் தகராமல் இருக்கிறது என்றால் திமுக அரசு மேற்கொண்ட ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை ரெண்டு ஒண்ணு இணைகின்றன. கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே ஏன்னா திமுக மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அதில் உட்பிரிவு வேண்டுமென்றால் தலைமை சொல்லிவிட்டது என்பதற்காக அப்படியே இருப்பார்கள். ஆனா அவர்களுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய பொதுமக்கள் அப்படியே இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாதுல்ல. அப்ப அவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ன ஏதோ அவர்கள் ஏற்கத்தக்க அளவுல திமுக அரசு நடவடிக்கைகள் இருந்திருக்கின்றன என்று நாம் பார்க்கலாம். கூட்டணி கட்சி பலன் வரும்போது அதான் சார், கூட்டணி கட்சி பலன் வரும்போது திமுக கூட்டணியில கூட்டணி கட்சிகள் கேட்ட தொகுதிகள் ஒரு பக்கம் கிடைக்கல அப்படின்ற வருத்தத்துல அந்த கூட்டணி கட்சிகள்லாம் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இது கூட மக்கள் மத்தியில ஒரு வெளிப்பட்டிருக்கலாம்ல, இந்த கூட்டணி பலமா இல்ல நம்ம தாவக ஆதரிக்கலாம் என்ற ஒரு உண்மையான கேள்வி. ஏனென்றால் கூட்டணி கட்சிகள் தாவேக்கா இருக்கட்டும், சிபிஎம் இருக்கட்டும், சிபிஐ இருக்கட்டும், இவருடைய குரல் நான் சட்டமன்றத்திலே எவ்வளவு குரல் அதிகமாக ஒலிக்கிறதோ அவ்வளவுக்கு அது மக்களுக்கு நல்லது. மக்களுக்கு நல்லது என்று சொல்லுகிற போது இயல்பாக அது ஆட்சிக்கு நல்லது இல்லையா? ஆட்சியில தலைமையில யார் இருக்கிறாரோ அவர்களுக்கு நல்லது. ஆனா இந்த அந்த பார்வையே தவிர்த்து விட்டு ஏற்கனவே இருந்த அந்த வாய்ப்புகளை கூட குறைக்கிற வகையில உனக்கு ஒரு அஞ்சு வச்சுக்க, அப்புறம் விசிக்காக கொஞ்சம் என்பதாக அந்த திருமாவளவன் கூட சொன்னார்ல, எங்களுக்கு இந்த தொகுதி உடன்பாட்டு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டது எங்களுக்கு உடன்பாடு இல்லை, ஆனால் நாங்கள் கூட்டணி என்கிற முறையில அதை ஏற்றுக்கொள்கிறோம், அந்த வேலை எங்கள் இந்த கூட்டணி வெற்றிக்காக பாடுபடுவோம் என்று சொன்னார். அந்த தொண்டர்களுக்கு அந்த வருத்தம்லாம் இருந்திருக்கும்ல. இப்ப நேற்று கூட திருமாவளவன் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். பல இடங்கள்ல விசிகா தொண்டர்கள் முறைப்படி தேர்தல் பணிகளை செய்யவில்லை என்று ஒரு விமர்சனமாவே வைத்திருக்கிறார். அது சரியல்ல, அவர்கள் மீதான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பேசியிருக்கிறார். அது எங்கிருந்து வருகிறது? தலைமைக்கு கட்டுப்படாத வந்துவிடவில்லை. உட்பட அதிருப்தியை வெளிப்படுத்திருக்கிறாரு. அதான் சார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிச்சயமா அது இப்ப நீங்க முதல்ல கேட்ட கேள்வியோட தொடர்ச்சிதான் அது. இவ்வளவு இடங்களை குறைக்கிற போது இவர்களுக்கு ஆதரவாக இருந்த என்கிட்டயே பேசியிருக்கிறாங்க. சில இடங்கள் போகும்போது உங்க சின்னத்தை பார்த்துதாங்க நான்லாம் வாக்களிப்பேன், ஆனா இப்ப எங்க பதில உங்க சின்னம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இல்லைங்க, அப்படிலாம் பார்க்காதீங்க, இது ஒட்டுமொத்த அரசியலை தான் பார்க்கணும், ஒட்டுமொத்த இலக்கு என்னன்னு நோக்கம் என்னன்னு தான் பார்க்கணும்னு சொல்லி அவர் நான் பேசினேன். அவர் கன்வின்ஸ் ஆனாரா இல்லையா திமுக அணிக்கு அவர்களை அந்த பகுதியில எந்த சின்னம் இந்த அணியில சார்பாக நின்று அவருக்கு தான் வாக்களித்தாரா அது நமக்கு தெரியாது. நம்ம கருத்தை தானே சொல்ல முடியும். ஆக இப்ப பொதுமக்கள் மத்தியில கூட்டணி கட்சிகளை இவன் மதிக்கவில்லை, திமுகவுக்கு வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு இடங்களை உறுதிப்படுத்திக் கொள்வதில் மட்டும்தான் அவர்கள் கவனமாக இருந்திருக்கிறார்கள். கூட்டணி கட்சிகளை ஒவ்வொரு கட்சியும் தேர்தலுக்கு முன்பிருந்தே நாங்கள் கூடுதல் இடங்களை கேட்போம் என்று சொல்லி வந்திருக்கிறார்கள். அப்படி என்கிற போது ஒரு சீட்டை குறைக்கிறதுனால என்னங்கன்னு அவங்க கேட்டாத, ஒரு சீட்டை கூடுதலா கொடுக்கறதுனால உங்களுக்கு என்னங்க ஆயிரப்புங்கிற மாதிரி திருப்பி கேட்கணும். அப்படி நிலைமையை மக்கள் நிச்சயமா பரிசீலிப்பார்கள் தான். உதாரணமாக ஏற்கனவே இடதுசாரி கட்சிகள் போட்டியிட்ட இடங்களில் இவர்கள் நம்முடைய பிரதிநிதிகளாக சென்றால் நமக்கு தான் ஆதரவாக இருக்கும் என்ற எண்ணத்தோடு வாக்களித்தவர்கள் இப்பொழுது அவர்கள் இல்லை என்கிற போது, தங்கள் பகுதிக்கு அவர்கள் வரவில்லை என்கிற போது யாருக்கு போனால் என்ன, எதுக்கு இவர்களுக்கு போக வேண்டும் என்று வேறு ஒரு தவறான முடிவை எடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது அவருடைய கோபம் இருக்கும், ஆனால் எடுத்த முடிவு என்பது தவறானதாக இருக்கும். தொடர்ந்து பேசுவோம் சார். இப்ப தற்போது நிலவரப்படி திமுக 47 இடங்கள், தாவேக 50 இடங்கள், அதிமுக 30 இடங்கள்ல முன்னிலை வகிச்சிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து கவனிச்சுட்டு இருப்போம், களம் எப்படி மாறப்போகிறது. மீண்டும் நாம் சந்திப்போம். வணக்கம்.